மாநகராட்சி பள்ளி மாணவிகளுக்காக சானிட்டரி நாப்கின் எரிப்பு இயந்திரம் நிறுவிய உலக பிராமணர் நல மன்றம். கோவை கோவில்மேடு மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளின் சுகாதார நலனை மேம்படுத்தும் நோக்கில் உலக பிராமணர் நல மன்றம் சார்பில் சானிட்டரி நாப்கின் எரிப்பு இயந்திரம் நிறுவப்பட்டு வெள்ளிக்கிழமை பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் கீதா மற்றும் ஆசிரியர்கள் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலக பிராமணர் நல மன்றத்தின் தலைவர் சி.வி. கிருஷ்ணமூர்த்தி, துணைத் தலைவர் RLN சிவகுமார், செயலாளர் R. ராஜ்மோகன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி இயந்திரத்தை திறந்து வைத்தனர். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய உலக பிராமணர் நல மன்றத்தின் தலைவர் சி.வி. கிருஷ்ணமூர்த்தி, சமூக பொறுப்புணர்வு பணிகளின் ஒரு பகுதியாக மாணவிகளின் சுகாதார வசதியை மேம்படுத்தும் நோக்கில் இந்த சானிட்டரி நாப்கின் எரிப்பு இயந்திரம் நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இப்பள்ளியில் பயிலும் ஒற்றை பெற்றோர் குடும்பங்களை சேர்ந்த 21 மாணவ மாணவியருக்கு பள்ளி சீருடைகள் மற்றும் பள்ளி பைகள் வழங்கப்பட்டதாகவும், கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக நலன் சார்ந்த சேவைகளை எதிர்காலத்திலும் தொடர்ந்து மேற்கொள்ள உலக பிராமணர் நல மன்றம் உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மன்றத்தின் பொருளாளர் கோவிந்த கிருஷ்ணன், ஆலோசகர் நடராஜன், குழு உறுப்பினர் டாக்டர் சுப்பிரமணியம் உள்ளிட்ட நிர்வாகிகள், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். குளோபல் பிராமின் வெல்ஃபேர் ஃபாரம் சார்பாக அனைத்து பள்ளி குழந்தைகளுக்கும் மேலும் அனைத்து டீச்சர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குளோபல் பிராமின் வெல்ஃபேர் ஃபாரமானது சமுதாயத்தில் நலிவடைந்த எக்கனாமிக்கலி பேக்வேர்டு எல்லா குழந்தைகளுக்கும் irrespective ஆஃப் கேஷ் அண்ட் க்ரீட் எல்லாருக்கும் எங்களால் முயன்ற உதவிகளை செய்து அவர்களை எப்படி நல்வழிப்படுத்தி சமுதாயத்தில் எல்லோரும் போல வாழ வேண்டும் என்பதுதான் குளோபல் பிராமின் வெல்ஃபேர் ஃபாரத்துடைய முக்கியமான குறிக்கோளாகும். அதோட ஒரு தொடக்கமாக நமது கோவில்மேடு அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு மாநகராட்சி